ஹலோ மக்களே! எப்ப பாரு ஒரே மாரி சட்னி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சா? அப்ப இந்த சட்னி குடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் லைட்டா பொரிஞ்சதுக்கப்புறம், 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை போட்டுக்கோங்க. நிலக்கடலை, உளுத்தம் பருப்பு 2ம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டா. இப்போ பாருங்க வரமிளகாய் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் 2ம் சேர்த்து அதுவும் ஒரு 70% குக் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலயே நல்லா கன்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இல்லன்னா தீஞ்சிரும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1 குடமிளகாய் சேர்த்துருக்கேன் நானு. இது 2ம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. தக்காளி சாஃப்ட்டா இருக்கிற வரைக்கும் நம்ம இது வதக்கணும். குடமிளகா சீக்கிரமா வெந்துரும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கன்டினியூஸா. இப்போ பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டா ஆயிடுச்சு. குடமிளகாயும் வெந்துருச்சு. அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு புளி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது 2ம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எள்ளு சேர்க்கும்போது இது நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா கசக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது அரைக்கட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2ம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கொத்தமல்லி தழை அந்த சூட்லேயே வதங்கணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி இலை பாருங்கள் இப்போ நல்லா அதில் சூட்டில் வதங்கி சுருண்டுருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஃபுல்லாக கூல் டவுன் பண்ணிடலாம். கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சது ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான குடமிளகாய் சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.